வெல்கம் டு ஜித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான பிரியாணிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய தக்காளி சாதம். எது பிரியாணிக்கே டஃப்பா அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அதான் இல்லை, வீட்டில் வந்து நம்ம சாப்பாடு சோறு ஆக்கிறோம்ல, அந்த அரிசி தான் நான் வந்து இது தக்காளி சாதத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானோன்னே கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி பூ, ஒரு பிரியாணி இலை, மராட்டி மொக்கு இதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகமும் இதில் போட்டு நல்லா பொரியணும். சீரகம் தூளாக வச்சுருந்தீங்கன்னா, பொடியாக வச்சுருந்தீங்கன்னா தக்காளி போடும்போது சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதோட 4 பச்சை மிளகாய். இது தக்காளி சாதங்கிறனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். ஒரு 4 தக்காளி நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா பழமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதோட கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு கைப்பிடி புதினா இலைகள். புதினா இலை சேர்க்கும் போது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் தக்காளி சாதம் பக்கா டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டு வதக்கிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். சாரி, இஞ்சி பூண்டு விழுது போடும்போது நான் ஆன் பண்ண மறந்துட்டேன். தக்காளி வதங்கும் போதே மசாலாக்களையும் சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா நம்ம எல்லாம் பொருள்லாம் முதல்லே போட்டிருக்கோம். அதனால தான் கரம் மசாலா கம்மியாக போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆயிடும். இது எல்லாமே கலந்து இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். இந்த டைமில் அரிசியை நம்ம போட்டுடணும். இது வீட்டில் நான் சாப்பாடு செய்கிற அரிசி. அரிசி வந்து அரைப்படி அரிசி நான் ஊற வச்சு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு கழுவிட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அரிசியை போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மசாலாக்களோடு நல்லா இப்படி கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி தான். இப்போ அரைப்படி அரிசினா ஒரு படி தண்ணி, அந்த மாதிரி தான். இப்போ நான் டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தனால 6 டம்ளர் அதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். இது இந்த மாதிரி நல்லா தளபலன்னு ஒரு தடவை கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே கரண்டி வச்சு எல்லா பக்கமும் சரிசமமாக நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போடணும். இப்போ சாதம் அரிசி வந்து கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். என்னோடய குக்கர் வந்து 3 விசில் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அளவான தண்ணியும் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசிலோ அத்தனை விசில் விட்டு இறக்கிட்டோம்னா சோறு வந்து நல்லா பிரியாணி மாதிரியே இருக்கும், குலையாமல் இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு பிரியாணி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. டேஸ்ட்டும் வந்து பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற தக்காளி சாதம் தான் இது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மல்லித்தழை மேலே தூவி விட்டு கலந்து பரிமாறலாம். இப்போது நான் கரண்டியில் அடியில் இருக்கிற சாதத்தையெல்லாம் மேலே நான் எடுத்து காட்டுறேன். அடி பிடிக்காமல் சாப்பாடு வந்து குலையாமல் இருக்குது பாருங்கள். ரைஸு கரெக்டாக தண்ணி வச்சு கரெக்டான விசிலில் இறக்கிடணும். நல்ல ஒரு சூப்பரான சுவையான பிரியாணிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.